காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு காரியம் இது நடக்கலையே அப்படிங்கிற பல குழப்பத்தோடு நீங்க ஒருவேளை அந்த காலை வேளையில இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் என்னவென்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த தேவைகளுக்கு ஏற்றாற் போல நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். அதன் மூலமாய் நீங்கள் திருப்தி அடைந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்வார். அவரை நாம் பிடித்துக் கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணினவர் அல்லவா? அவர்கள் பசியாயிருந்த போது, அவர்கள் வேதனைப்பட்ட போது, அவருடைய பசியை அறிந்து, அவருடைய வேதனையை அறிந்து, வானத்திலிருந்து தூதர்கள் உண்ணும் உணவாகிய அந்த அப்பத்தை அவர்களுக்கு வருஷிக்க பண்ணி, அவருடைய தேவைகளை சந்தித்து, அவருடைய குறைவை நிறைவாக்கின தெய்வம். இந்த காலை வேளையில நம்ம எல்லாருடைய குறைவை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பதற்காக வானத்திலிருந்து அப்பத்தை அவர் நமக்கும் தருவார், ஆசீர்வதிப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம், மாறாவிலே ஆண்டவர் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். அவர்கள் மாறாவை தாண்டி இப்பொழுது சீன் என்கிற வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். சீன் என்கிற வனாந்தரத்திலே வந்து சேருகிறார்கள். அப்பொழுது என்னன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். பாருங்க, முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்தவர். தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்தவர். ஆனா நம்ம அதை புரியாதவர்களாய் அநேக நேரங்களிலே முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். பிரியமானவர்களே, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்துல இருந்திருந்தா அதுவே எங்களுக்கு மேலானதா இருந்திருக்கும். நாங்க அங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம் என்று பல காரியங்களை சாக்கு போக்குகளாக சொல்லி முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். அவருடைய முறுமுறுப்புகளை ஆண்டவர் கேட்டார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அவர் என்ன எனக்கு எப்ப செய்யணும்னு என்ன ஆண்டவருக்கு தெரியும். அது அவர் தக்க வேளையில, ஏற்ற வேளையில அவர் செய்வார். நான் முறுமுறுக்க மாட்டேன். நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பேன் என்கிற அந்த விசுவாச நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் இந்த காலை வேளையில வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த உலகத்துல எந்த மனிதர்களுக்கும் செய்யாத ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு அவர் செய்கிறார். அவருடைய மகிமையை பிரத்யட்சமாய் பார்க்கிறார்கள். ஒரு மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பதாக, அது ஒரு அன்யூஷுவலான ஒரு காரியம். பாருங்க, அத அவங்க பார்க்கறாங்க, அந்த பிரத்யட்சமாய் பார்க்கிறாங்க. அந்த பார்வோனுடைய சேனை அவர்களை தொடர்ந்து வரும்போது அது விலகி பின்னால நிற்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் விலகி நின்றாரா பின்னால பாதுகாப்பாக. இதெல்லாம் பார்க்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து நடுவாக கடந்து வருகிறார். இதெல்லாம் பார்த்த ஜனங்கள், ஆண்டவர் இந்த தேவையை சந்திக்க மாட்டாரா என்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. மாறாவின் தண்ணீர் ஒரு மரத்தை காண்பித்தா அது போட்ட உடனே மதுரமாக மாறிவிட்டது. எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வருகிறார் அந்த அதிசயமான தெய்வத்தை. அவருடைய கரத்தின் கிரியைகள், அதாவது சீக்கிரமா மறந்து போகிறாங்க பிசாசு. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வில கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு உன்னதமானவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை மறந்து போக பண்ணுகிறார். அவிசுவாசமான எண்ணங்களை நம்முடைய இருதயங்களிலே கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அந்த எண்ணங்களை இந்த காலை வேளையில தூக்கி எறிய வேண்டும்.
நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பே அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் என்கிற அந்த அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அவர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்று நம்முடைய முறுமுறுப்புகளை நாம் ஓய பண்ணணும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு அப்பத்தை கொடுக்க போகிறேன். அவர்கள் நாள்தோறும் அந்த அப்பத்தை சேகரிக்க வேண்டும். விடியற்காலத்துல அந்த அப்பம் அவங்க இருக்கிற வீடுகளின் பக்கத்துல அது விழும். அதை எடுத்து சேகரிக்கணும். 6 நாள் சேகரிக்கணும். 7வது நாள் ஓய்வு நாள். அந்த நாளில 6வது நாளிலே 7வது நாளுக்குரிய அப்பத்தையும் நான் வர்ஷிக்க பண்ணிருவேன். அதை எடுத்து நான் அவங்க சேர்த்து வைக்கணும். 7ஆம் நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாள், ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் அவர்கள் ஓய்ந்திருக்கணும். 7வது நாள்ல நான் எதுவும் தரமாட்டேன். நீங்க 6வது நாளே அதுக்கு சேகரித்திருக்கணும் என்று சொல்லி பல காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் சொல்றாங்க, நாங்க எகிப்துல இறைச்சியை புசித்தோம். ஆண்டவர் சொல்றாரு, சாயங்காலத்துல நான் காடைகளை வருஷிக்க பண்ணி, காடைகள் மூலமா உங்களுக்கு அந்த இறைச்சி நீங்க ஆசைப்பட்டீங்களா, அந்த இறைச்சியும் நான் தருவேன்னு ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இங்க முறுமுறுக்காதுங்க. உங்களுடைய தேவைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். அதை அவர் நிச்சயமாய் தருவார் என்று மோசே அவர்களுக்கு முன்பதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்றார் பாருங்க, மோசே, உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, அநேக நேரங்களிலே நாம் முறுமுறுக்கும் போது இந்த எண்ணம் நமக்கு வரணும். நான் முறுமுறுக்கிறேனா, அந்த முறுமுறுப்பு எனக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் அது இருக்கிறது. ஆகவே அந்த முறுமுறுப்பை என்னை விட்டு நான் ஓய பண்ணணும். பொறுமையாய் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும்னு இந்த காலை வேளையில நம்ம அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். பிரியமானவர்களே, பாருங்க, தினந்தோறும் தேவனை நம்பணும். பிரியமானவர்களே, 2வதாக ஆண்டவர் பாருங்க, 6 நாளும் நான் உங்களுக்கு அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். தினந்தோறும். அன்பான தெய்வ பிள்ளை, நான் ஒரு நாள் பைபிள் ரீட் பண்ணேன், ஒரு நாள் ஜெபித்தேன், அடுத்த நாள் எனக்கு டயர்டா இருந்து நான் ஜெபிக்கல, ஆண்டவரை விட்டுட்டேன், மறந்துட்டேன். இல்ல, அப்படி இல்ல. அந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவர் விரும்பல. பிரியமானவர்களே, அவர் எதை விரும்புகிறார்? தினந்தோறும் அவரை தேடணும். நம்முடைய ஆண்டவர் ஒரு பொசசிவான ஒரு காட். நம்ம எப்போதும் அவரை தேடணும், அவரோடு இருக்கணும், அவரோடு உறவாடணும், அவரோடு ஐக்கியப்படணும்ங்கிறதுல அவர் மிகவும் கவனமா இருக்கிறார். நாம் செய்கிறோமா? வேலைகளிலே வேலைப்பளு மிகுந்திருக்கும் போது ஆண்டவரை மறந்து விடுகிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலக ஓட்டத்திலே, மிகவும் தீவிரமாய் ஓடுகிற இந்த உலக ஓட்டத்திலே பிசாசு உலக காரியங்களை காண்பித்து ஆண்டவரை மறக்க செய்வான். ஆனா நம்ம அதெல்லாம் மீறி ஆண்டவரை தேடுகிறவர்களாய் மாறணும். சின்ன சின்ன டயர்டு, சின்ன சின்ன சோம்பேறித்தனங்களை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல தினமும் ஜெபிக்கிறவர்களா, வேதத்தை வாசிக்கிறவர்களா நாம் காணப்படணும். பிரியமானவர்களே, அங்கே மன்னா ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு நாளுக்கும் கொடுக்கப்பட்டது. பாருங்க, இன்னைக்குள்ள மன்னா இன்னைக்குதான். இன்னைக்குள்ள மன்னாவை நான் நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. இன்னைக்குள்ள மன்னா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் தருவா. காலையிலே, அதுவும் மத்தியானம் அல்ல, நான் என்னோட கம்ஃபர்ட் ஆன டைம் அல்ல. எனக்கு ஒரு 8 மணி ஆனா நான் கம்ஃபர்ட் ஆயிருவேன். ஒரு 7 மணி ஆனா என் தூக்கெல்லாம் போய் நான் நல்லா ஆயிருவேன். அப்போ இல்ல ஆண்டவர் கொடுத்த மன்னா, விடியற் காலையில ஆண்டவர் கொடுத்தாராம் மன்னா. அன்பான தெய்வ பிள்ளையே, விடியற் காலையில எழும்பி போய் மன்னாவை சேகரித்தவர்களுக்கு மன்னா கிடைத்தது. மற்றபடி சோம்பேறித்தனமாய் தூங்கிக் கொண்டு லேட்டா எழும்பி அவங்க போய் சேமிக்க போனவங்களுக்கு அது தீந்து போனதாய் வெயில் ஏற ஏற அந்த மன்னா தீந்து போயிருமா. தெய்வ பிள்ளையே, விடியற் காலத்துல யார் யாரெல்லாம் எழும்பி போய் அந்த மன்னாவை சேர்த்தார்களோ அத்தனை பேரும் திருப்தியாய் சாப்பிடத்தக்கதான மன்னாவை அவர்கள் தங்களுக்கென்று சேமித்து வைத்தார்கள். அந்த நாளுக்கென்று சேமித்து வைத்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, அவர்களை திருப்திப்படுத்தினார் ஆண்டவர். ஒவ்வொரு நாள் அதுக்குரிய தேவைகளை கொடுத்து, இவ்வளவு என் பிள்ளைக்கு போதும். பாருங்க, அதுல ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கோம். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு குறைவானது இல்லையா, குறைவாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லையா. கரெக்டா எனக்கு எவ்வளவு தேவையோ
அவ்வளத்தையும் ஆண்டவர் எடுக்க உதவி செய்தார். எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம்! அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று வேறு சொல்லு மத்தேயுல வாசிக்கிறோம். நம்ம அடுத்த நாளுக்காக கவலைப்படுகிறோம். மன்னா பாருங்க, ஒவ்வொரு நாளுக்கு சேமித்து வைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளுக்கும் அடுத்த நாளுக்கு சேமித்து வைத்தால் அது கெட்டு போயிரும். கெட்டு போயிரும். ஆண்டவர் சொன்னார், நீங்க அடுத்த நாளுக்கு சேமிக்க கூடாதுன்னு சொன்னார். நிறைய பேரு ஆசை, நிறைய பேருக்கு ஆசை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை மீறி சேர்த்து வைத்தார்களாம். இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போய் கொண்டு போய் வச்சு பார்த்தாங்க. என்ன இவங்க மோசே ஆரோனும் சொல்றதுதான் கரெக்டா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சேர்த்து வச்சாங்க. அவங்களால சாப்பிட முடியல. அடுத்த நாள் கெட்டு போச்சு. அது நாற்றம் எடுத்ததாம் அடுத்த நாள். அப்போ இன்னைக்கு ஜெபிக்கல, இன்னைக்கு வேதம் வாசிக்கலனா இன்னைக்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. அது போயிரும். ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாளைய தினத்தை பற்றி அதிகமாய் கவலைப்பட தேவையில்லை. தேவன் இன்று தரும் கிருபை ஏற்றுக்கொள்ளவன். இன்னைக்கு என்ன ஆண்டவர் இந்த உலகத்துல என்ன வச்சிருக்காரா? இன்னைக்கு என் தேவன் கண்ணை முழிக்க வச்சார்ல, இன்னைக்கு என்ன நடத்துவார். இன்னைக்கு எனக்கு தேவையானதை தருவார். அவர் நடத்துவார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் இந்த காலை வேளையிலே நம்மிலே பெருகணும். அன்பான தேவ பிள்ளையே, அந்த விசுவாசம் இந்த காலை வேளையில நமக்கு வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் விசுவாசிக்கல பிரியமானவர்களே. பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி சேகரித்து வைத்தார்கள். பூச்சி ஏறி அது பூச்சி பிடித்து நாச்சம் எடுத்த போதுதான் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, வார்த்தையை பாருங்க. சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாகவும் சேர்த்தார்கள். ஓமரால் அளந்தார்களா, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு நீதியானது இல்லையா, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லையா. அவர்கள் எவ்வளவு புசிப்பார்கள், அவ்வளவுக்கு தக்கதாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு எவ்வளவு திராணியோ அவ்வளவுக்கு அளவாய் என் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதனால அடுத்தவனுக்கு நிறைய இருக்கு, எனக்கு கொஞ்சமா இருக்கு. இந்த பொறாமைகள், போட்டிகள், மற்றவர்களை பத்தி பொறாமைகள், எரிச்சல்கள் இதுல வேண்டாம். என் ஆண்டவர் எனக்கு என்ன தேவையோ அது தந்திருக்கிறார். அதுல நான் திருப்தியா இருப்பேன், அதுல நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற காரியங்களை மனரம்யமாய் ஏற்றுக்கொள்ள இந்த காலை வேளையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, மூன்றாவதாக தேவன் ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறார். 7வது நாள், 6 நாளும் நீ அன்னன்னைக்கு சேர்க்கணும். 7வது நாளோ நீங்க சேர்க்கலாம் போக கூடாது. 6வது நாளே நான் 7ஆம் நாளுக்குரியதை தந்துருவேன். நீங்க அதை சேர்த்து வச்சுக்கணும். வேக வைக்கணும்னா வேக வச்சுக்கணும், சுடணும்னா சுட்டுக்கணும். ஆனா 7ஆம் நாள்ல போயிட்டு எடுத்துட்டு போய் மன்னா வரும்னு போய் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தனக்காக ஒரு நாளை, ஒரு காரியத்தை நியமிக்கணும். அந்த ஓய்வு நாளின் முக்கியத்துவம் அது எப்படிப்பட்டது என்பதை அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நம்ம அநேக நேரங்களில ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை மறந்துடுறோம். ஓய்வு நாள் ரொம்ப ஃப்ரீயான நாள். சினிமா பார்க்கலாம், நான் எனக்கு இஷ்டமான காரியங்களை செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அன்பானவர்களே, அந்த நாளிலே ஓய்ந்திருந்தால், ஆண்டவரை நினைத்து துதித்தால், ஆலயத்துக்கு சென்றவரை மகிமைப்படுத்தினால் அதற்குரிய ஆசீர்வாதம் வித்தியாசமானது. அதை அவர் நமக்கு தருவார். அவருக்கென்று இந்த உலகத்துல எந்த ஜனங்களுக்கு இந்த நியமங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா. அவர் சொல்லி இருக்கிற அத்தனை காரியங்களை நாம செய்யணும். பிரியமானவர்களே, பாருங்க, நிறைய பேர் அதை நம்பாம 7ஆம் நாளும் போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் 7ஆம் நாள் கொடுக்கல பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் சொல்லி சொல்லி சேகரித்தவர்கள். மத்த நாளெல்லாம் அடுத்த நாளுக்குன்னு சேகரித்து வைத்தார்களானால் அது பூச்சி எடுத்து நாற்றம் எடுத்தது. ஆனா 6ஆம் நாள்ல போய் 7ஆம் நாளுக்கு சேர்த்து வைத்த அந்த மன்னா கெட்டு போகவில்லை, நாற்றம் எடுக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகவில்லை. அவர் அவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் அவர்களை நடத்தினார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மோசேயிடமா ஆரோனிடமா சொல்றாங்க, நீங்க இந்த மண்ணால கொஞ்சம் எடுத்து நீங்க இதை சேகரித்து வைத்து உடைய எதிர்கால சந்ததிக்கு இதை காட்டி கொடுக்கணும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார் என்பதை உங்களுடைய சந்ததிகள் அறிந்து கொள்ளும்படியா அதை கர்த்தருடைய சந்ததியில் வை என்று ஆண்டவர் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில வைத்தார்.
நியமமாய் கட்டளையிட்டா, அதை காண்பித்து கொடுத்து மற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி கொடுக்கிறோமா? சொல்லி இல்லைன்னா இந்த நாள்ல இருந்து நம்ம சொல்லி கொடுப்போம். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாய் நமக்கு ஆண்டவர் தருவார். தினந்தோறும் அவரை தேடும்போது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவருக்கென்று நேரத்தை ஒதுக்கி அவருக்காக வாழுகிற பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு தினந்தோறும் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் விடியற்காலையிலே எழும்பி நாம் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா வெயில் ஏற ஏற இந்த ஆசீர்வாதம் குறைந்து போகும். விடியற்காலத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வா.